ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம 4 Strax Cruiserோட ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி வந்து பண்ணியிருப்போம். ஸோ ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியில் என்னென்னலாம் இருக்குது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, முக்கியமாக இதோட டைமென்ஷன்ஸ் என்ன, இது எல்லா விஷயங்களும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ. ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஓட்ட போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியும், இது ஒரு சின்ன ட்ராக் சர்ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த சர்ஃபேஸில் தான் வண்டி ஒரு குட்டி டிரைவ் மாதிரி பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. எப்படி இருக்குது அண்ட் அதுக்கு முன்னாடி வண்டியை சுற்றி என்ஜின் கம்போனண்ட் ஓப்பன் பண்ணி வண்டியோட என்ஜின் சவுண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து சின்னதாக பார்த்துடலாம். லென்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லென்த்தான ஒரு வண்டிங்க. கிட்டத்தட்ட எபோவ் 5000 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய லென்த் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே ஆல்மோஸ்ட் 191 mm வந்து கொடுத்துருக்காங்க. சாலிடான ஒரு வண்டி. மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்துட்டு ஸ்கூல் பர்பஸ்க்கு, ஸ்கூல் வேனாகவும், அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு, நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அதில் லேபர்ஸ் கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரியான ஒரு பர்பஸ்க்கு ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லலாம். வண்டி செம்ம சாலிடான வண்டி. ஏர் பேக்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க இந்த ஜென்ரேஷன்ஸில் இருக்குது. இந்த வண்டியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்ப இது ABS அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஃபியூச்சர்ஸ். நடுவில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ராவான ஒரு பயங்கர ராவான ஒரு வண்டி. உங்களுக்கு போனட் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்குறப்போ இது 2500cc என்ஜின். ஸோ அதனால தான் FM 2.6 CR என்ஜின்னு சொல்லுவோம் இந்த வண்டியை. ஓகே, போனட்டோட அந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி நம்ம போனட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல ஹெவியான செம சாலிடான ஒரு போனட்டுங்க. தூக்கிறதுக்கே சாப்பிட்ணும் எக்ஸ்ட்ரா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு போனட் தான் இது. வா, பயங்கர ஒரு சாலிடான ஒரு இன்ஜினுங்க இது ஆக்சுவலாக. என்ஜினை பொறுத்த வரைக்கும் 2500cc, 91 bhp பவர். டார்க்னு பார்த்தீங்கன்னா 250 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்றேன். நிறையாவே அந்த ரப்பர் பேடிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்சுலேஷன்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது. வண்டி நியூட்ரல் இருக்கா? ஓகே, எழுந்துச்சு. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளச்சை பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிளச்சை நீங்கள் பிடிக்கிறேன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஐடிலிங் சவுண்டு. ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குங்க வண்டியில். கிடுகிடுன்னு எல்லாமே ஆடுது. ஏர் இழுக்கிற இன்டேக்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. நல்ல ஒரு சவுண்டான ஒரு இன்ஜின் தான். க்ளோஸ் பண்ணிவிடுவோம். வா, பானட்டெல்லாம் ஹெவியான ஒரு பானட்டு. லைட் எல்லாமே இந்த வண்டியில் வந்து ஹாலஜன்ஸ், எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா LEDs கிடையாது. டயர்ஸோட செக்ஷன்ஸ்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 15 செக்ஷன் தான். டயர்ஸோட சைஸ் பார்க்குறப்ப வண்டி இதுங்க ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே, டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 215/75 ரேடியல் டயர், 15 inches வீல் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், வங்கியோட வெஹிக்கலோட அவுட்லுக் டீசல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 64 liters, பட் 70 liters வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நல்லா இருக்குது. டீசல் வண்டியோட லென்த்தே நல்லா பெருசுங்க. ஒரே ஃப்ரேம் இந்த வண்டி. மேலே பாடி வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க, லேட்ரான் ஃப்ரேம் மாதிரி. இதோட கம்போஷர், இது டேர்னிங் ரேடியஸ் எல்லாமே ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நம்ம சின்னதாக ஒரு நார்மலான ஹேட்ச்பேக் அந்த மாதிரி ஓட்டிட்டு நீங்கள் இந்த வண்டி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். ஓட்டும்போதே அந்த ரஃப்னஸ் வந்து நீங்கள் ஸ்டேரிங்லேயே ஃபீல் பண்ணலாம். லேடர்லாம் கொடுத்துருக்காங்க மேலே ஏறுறதுக்கு. ஆக்சுவலாக மேலே அந்த பம்ப் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா AC வென்ஸுங்க. ஸோ AC வென்ஸ் வந்து இருக்குது வண்டியில். ஸோ ஓவரால் லுக் எல்லாமே நம்ம ரிவ்யூலே ஆல்ரெடி பார்த்தது தான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன வியூ மாதிரி நான் வந்து காமிச்சிட்றேன். ஸோ டிரைவர் சீட்டுக்கு நேராக ஏறி உட்காந்து வண்டி வந்து எப்படி இருக்குது, உள்ளே இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே போயிடலாமா? இது எல்லாமே இந்த கிளிப் ஹேண்டில் பார்ஸ் தான். இங்கே தெரியுதா? கிளிப்பு டைப்பு. இந்த டைப்லாம் இல்லை, பழைய டைப் இதுங்க. டோரை திறக்கிறதுக்கே தனியாக சாப்பிட்ணும் இந்த வண்டிக்கெலாம். ஏறும்போது கொஞ்சம் எனக்கு என்னென்னா, வண்டி வந்து ரொம்ப டாலாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஃபீல் இல்லை. ஓகே, இப்போ நல்லா சாத்தியாச்சு. டோரெல்லாம் நல்லா ஹெவியாக
பயங்கரமாக இருக்குது. உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஓகே வண்டி ஆன் பண்ணிவிடுவோம். ஏசி பார்த்தீங்கன்னா 4 ஏசி வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் பொறுத்த வரைக்கும் இங்கே முன்னாடி ஏசி இருக்கும், பின்னாடி ஏசி இருக்கும். ஏறி உட்காந்திங்க அப்படின்னா செம்ம ஒரு டாலான ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான். உங்களுக்கு நான் பார்க்குற வியூ தான் கேமராலேயும் ஆக்சுவலாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டிஸ்பிளே வந்து இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா கரெக்டாக என்னோடய கேமரா வந்து கண்ணுக்கு நேராக கண்ணு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி செட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஆங்கிள் தெரியுதா, இந்த ஆங்கிளில் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ நான் உட்காரும்போது என் கண்ணில் நான் எப்படி பார்க்குறேனோ அதே தான் நீங்களும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீனில். அந்தளவுக்கு நல்ல ஒரு டால் ஸ்டாண்ட்ஸ். எனக்கு வந்து அந்த எட்ஜு இந்த எட்ஜு எல்லாமே நல்லா தெரியுதுங்க வண்டியில். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து சின்ன சின்ன கார் ரிவ்யூஸ்லாம் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு பைக்ஸை விட கார் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸ்டேரிங்கில் லெதர் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாமே இந்த கம்பெனி ஃபிட்டிங்ஸோடு வராது. இவங்க ஓனர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு கம்பெனி வண்டி கிடையாது, அதாவது புது வண்டி கிடையாது. ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு வண்டி தான். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் கிடையாதுங்க. உங்களுக்கு பேசிக்காக ரேடியோ வந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் மோட்டருக்கான டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குமோ அது வந்து டிஸ்பிளே பண்ணுமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹசார்டுக்கான லைட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. மற்ற பட்டன்ஸ் எல்லாமே ஸ்பேர் பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஃபாக் லைட்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னா இந்த பட்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டு லெக் கீழே அடிக்கிற மாதிரி, மேலே அடிக்கிற மாதிரி, ஸோ பின்னாடி வர மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏசி கண்ட்ரோல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டு ஹாட் அந்த விஷயங்கள் இருக்குது. 12 வோல்ட்டுக்கு ஸ்டாக்கிங் பட்டன். அது இன்னொன்று ஒரு போர்ட் வந்து ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. கீரை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் ஃபார்வேர்டு, ஒரு கியர் ரிவர்ஸு, 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான். இது வந்து G5 டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம் மெர்சிடிஸில். அதே டைப் ஒரு டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கொலாபரேட்டட் என்ஜினும் சரி டிரான்ஸ்மிஷனும் சரி எல்லாமே இந்த மெர்சிடிஸ் இதுவும் ட்ராவலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் ஃப்ரண்ட்டில், அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ், சைடில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. மேலே பிடிச்சிக்கிறதுக்கு ஹேண்டில் இருக்குது. இங்கே மேலே பார்த்திங்கன்னா லைட்டு ஓகே, நார்மலாக டோர் ஓப்பன் பண்ண லைட்டு ஓகே, லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓனர் ஃபிட் பண்ணதே. பட் இதுக்கு போல் ரியர் கிளாஸ் வந்து வரும். பட் இதுவே நல்லாயிருக்கு. ரியரில் என்ன வருதுன்னு எல்லாமே தெரியுது. வண்டி தாங்க பெருசாக இருக்குது, ஆனால் எல்லாமே நான் இங்கேருந்து அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சைடில் எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா. அதுக்கு முன்னாடி டோர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ, 4 கண்ட்ரோல்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டோர் லாக் பண்ணுறதுமே அன்லாக் பண்ணுற அந்த மிரர் கீழே இறங்கிறது கொடுத்துருக்காங்க. பரண்டோனோ டோரே பாருங்கள், சவுண்டு தெரியுதா, நல்லா ஹெவியான டோர். அப்படி இழுத்து சாத்துனா 2 பிளேட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும். ஏன் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குதுன்னு சொல்கிறேங்க. மோஸ்ட்லி இந்த காரை ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நாம்பளாவே இருந்துட்டு போகிறோம். இதில் வந்து 4 லோ 4 ஹைலாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட டிஸ்பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரூசர்லேயும் வருது. ஸோ இதில் வந்து 4 வீல் டிரைவ் கிடையாது. இது வந்து ரியல் வீல் டிரைவு. ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சவுண்டு எப்படி இருக்குது, லைட்டாக கொடுத்தாலும் ஏறுதுங்க. ஏசி நல்லாயிருக்கு. ஏசி வந்து ஃப்ரண்ட் ஏசி நல்லாயிருக்கு. பட் நான் ஏசி வந்து மீடியமாகவே வச்சுக்கிறேன். உள்ளேருந்து எனக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கிர்ன்னு அதர் அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து வண்டியில் இருக்குது. பவர் ஸ்டேரிங் தாங்க, நல்ல ஒரு லாரி ஸ்டேரிங் மாதிரி இருக்குது. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. இதுவும் ஸ்டாண்டர்ட். சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. சாயறதுக்கு ரெக்லைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பட் அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிடையாது. என்னோடய ஹைட்டுக்கு நான் இந்த வண்டிக்கு உட்காந்தேன் அப்படின்னா எனக்கு சீட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் பழகிறதுக்கே இந்த சீட் செட்டிங்கை வச்சு பழகிறதுக்கே எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துச்சு. எங்கே இருக்குது, எப்படி உட்காரலாம் அப்படின்ற செட் ஆகிறதுக்கு எனக்கு டைம் எடுத்திருக்கு. நார்மலாக ஒரு கார் நீங்கள் உட்காந்தோனையும் ஜஸ்ட் ரெக்லைன் பண்ணி நீங்கள் இது பண்ணிடுவீங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. இதோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மிஸ்ட்டுக்கு அந்த இதுக்கான கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பட்டன்ஸ் இங்கே இருக்குது, லைட்ஸ்க்கான பட்டன் இங்கே இருக்குது. சின்னதாக அப்படியே ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் சொன்ன மாதிரி தான் ஹெவியாக ஓட்ட போகிறது கிடையாது. சும்மா வண்டியை லைட்டாக நகர்த்தி இந்த ஒரு இதில் மட்டும் ஓட்டி பார்க்க போகிறோம், அவ்வளோதாங்க. கீர் நல்லாயிருக்கு. இந்த ஹெவியான வண்டிக்கு ஏற்ற ஒரு கீர் தான். ஓகே, நல்ல ஒரு தேர் மாதிரி போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன்னா தேர் அப்படியே ஆடி அசைஞ்சு போகும். அந்த பாடியை இந்த வண்டியோட எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஃப்ரேம் வரும். ஃப்ரேமுக்கு மேலே இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியை உட்கார வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி குண்டு குழியில் விட்டு ஏற்றும் போது சஸ்பென்ஷன்ஸுமே இதில் இருக்கிறதுலாம் சாஃப்ட் சஸ்பென்ஷன் கிடையாது ஃபஸ்ட்டு. ஏன்னா என்ன மாதிரி சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி ஹெவியான லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். ரியலெல்லாம் ஃபுல்லாகவே லீவ் ஸ்ப்ரிங் தான், நல்லா லோடு தாங்க மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சின்ன சின்ன குண்டு குழிலாம் வண்டி ஆடுறது அந்த ஒரு ஃபீல் ஸ்டேரிங்லையும் தெரியுது, நீங்கள் உட்காந்து இருக்கிற அந்த ஒரு வியூலையும் வந்து தெரியுது.
நல்ல கண்ட்ரோல்டாக நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி. கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் நினைக்கிற அந்த சொகுசு வந்து கிடையாது. நிறைய வண்டி ரொம்ப லென்த்துங்க. வண்டி ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் நல்ல கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் நான் வந்து சொல்கிறேன். நல்லாவே இருக்குது, அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கு. ஸ்டீரிங் வந்துட்டு இது எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் வந்து கிடையாது, நார்மலான ஸ்டீரிங் தான். ஏன்னா எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் இன்னுமே ஸ்மூத்தராக இருக்கும். இது பவர் ஸ்டீரிங் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பவர் ஸ்டீரிங் தான், இது ஹைட்ராலிக் டைப்பில் ஆக்ட் ஆகிறது தான். இருந்தாலும் அந்த ஸ்டீரிங் வந்து திருப்பும்போது எனக்கு அந்த வீலோட அந்த ஒரு வைப்ரேஷன் அது எனக்கு இந்த ஸ்டீரிங்கில் நல்லாவே தெரியுது, இந்த ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும். போதும், செகண்ட் கியரே கரெக்டாக இருக்கும் போல். தேர்ட் கியர்லாம் போட்டோம்னா வண்டி அப்படியே குதிக்கும் போல். சூப்பர். போயிட்டு அந்த வேப்ப மரத்துட்டு போய்ட்டு ஒரு ரிவர்ஸ் எடுத்து பார்க்கலாங்க. அந்த ஸ்ப்ரிங்கோட நாய்ஸ் எல்லாம் வருதுங்க, நிறைய நாய்ஸ் வருது இந்த வண்டியில். ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெவியான ஒரு வண்டி. இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்மூத்தராக நம்ம எதிர்பார்க்க முடியாது. இங்கே ஒரு ரிவர்ஸ் எடுத்து பார்ப்போம். ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரிங் ரிட்டர்ன் வருது, பரவாயில்ல. சைட் கண்ட்ரோல்ஸ், அந்த சென்டரில் நீங்கள் பார்க்குற கண்ட்ரோல், அது எல்லாமே வண்டி பெருசாக இருந்தாலும் எனக்கு இதோட அந்த கிளாஸ் வந்து இருக்குது இல்லையா, இந்த எல்லா ஆங்கிளையுமே என்னால் பார்க்க முடியுது வண்டியில். இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏசி மேக்ஸிமம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வச்சு பார்ப்போம். ஏசி மேக்ஸிமம் வண்டி பறிக்குதான்னு பார்ப்போமா? வீல் ஸ்பின்னுங்கிறதுலாம் இவ்வளோ பெரிய வண்டியில் வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குங்க, அந்த அந்த வைபும் சரி, அந்த ஒரு ஃபீலும் சரி, எனக்கு நல்லா இருக்குது. ரோட்டில் எனக்கு ஓட்ட சான்ஸே கிடைக்கல. ஏன்னா வண்டியில் டீசல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நமக்கு ரோட்டில் ஓட்ட வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா ஒரு ரவுண்டு போய் அடிச்சுட்டு வந்திருக்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மாதிரி தாங்க. உங்களுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறது அதுதான் சொல்கிறேன். 12 பேர் 13 பேர் ஏறிட்டு போகணும். எனக்கு அதில் அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருந்தால் போதும். எனக்கு வந்து ரொம்ப பெரிய வண்டி வந்துட்டு எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக சோஃபா சீட் மாதிரிலாம் எனக்கு வேணாம். ஏன்னா எங்கள் டிரைவர் கம்ஃபர்ட்டும் அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் பேசஞ்சராக உட்கார்றீங்கன்னா உங்களுக்கும் அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. ஆனால் அந்த ரோட் ப்ரெசன்ஸ், வண்டியோட சாலிட், அந்த ஒரு விஷயங்கள் ஃபுல்லாகவே அதோடைய மேக்கிங், இது எல்லாமே செம்ம வண்டியில். அது எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியில். அங்கே வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இதோட பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோடைய ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ஏசியும் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தாங்க, ரொம்ப மோசமாலாம் இல்லை. ஏசி நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரைடிங் கண்ட்ரோல், அந்த ஒரு விஷயங்களுமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. கீர் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த ஹார்டாக இருக்க ஒரு ஃபீல் வந்து வருது. மற்றபடி வண்டி எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் வேறு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஜென்ரலாக அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. மேபி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா இந்த வண்டி நான் ஆன் ரோட்டில் ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ஏன்னா இந்த ஒரு கண்டிஷன்ஸ்லேயுமே எனக்கு நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு, அந்த ஒரு ஃபீலுங்கிறது சூப்பராக இருக்குது. ஆனால் ஆன் ரோட் கண்டிஷன்ஸில் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம இந்த வண்டி உண்மையாலுமே ரியலாக என்ன வந்து எபிலிட்டி, ஏன்னா ரோட் கண்டிஷன்ஸில் ரோட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, ரோட்ஸில் பின்னாடி வரவங்களாம் ஆக்சஸ் பண்ண முடியுதா, இது எல்லாத்தையுமே நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இது ஏதோ டச் ஸ்க்ரீன் மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஷோரூம் எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அந்த இனிஷியல் நல்லாயிருக்கு. ஆனால் உண்மையாலுமே ஒரு நல்ல ஹெவியான வண்டி, அந்த ஒரு ஓட்டக்கூடிய ஒரு ஃபீலை கண்டிப்பாக இந்த க்ரூசர் வந்து கொடுக்குது. ஆனால் நம்ம மக்கள் எல்லாருமே தார் ராக்ஸ், XV 700, ஃபார்ச்சுனர் இப்படி பார்த்து பழகிட்டாங்க. ஃபோர்ஸில் ஒரு கம்ஃபர்டபுள் வெஹிக்கிளாச்சு இறக்குனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வண்டியோட என்ஜின்ஸ் வந்துட்டு என்ன மாதிரினா, இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லோடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். லோடு வண்டி தான். நமக்கு அந்த கம்ஃபர்ட் லெவலில் பார்க்கும்போது இதையே இந்த என்ஜினே லைட்டாக அவங்க ஏதாவது லைட்டாக ஒரு ஆல்ட்ரு பண்ணி இன்னுமே ஒரு பெட்டராக ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சின்னதாக நமக்கு வந்து வண்டியில் ஒரு கம்ஃபர்ட்னஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நல்லாயிருக்கும். ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஏதோ சின்ன வண்டி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த சைடில் அந்த ரோட் வியூ எல்லாமே நல்லாவே தெரியுது இந்த வண்டியில். பாருங்களேன்,
எனக்கு அந்த சைடில் என்ன வருது, இந்த சைடில் என்ன இருக்குது, ரியரில் என்ன இருக்குது, எல்லாத்தையுமே இந்த வண்டியில் பார்க்க முடியும். ஏன்னா வண்டி லென்த்து வந்து கிட்டத்தட்ட 5000 mm கிட்டத்தட்ட உங்களுக்கு அவ்வளோ இருந்தும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. நைஸுங்க. இவ்வளோ பெரிய வண்டி நம்ம ஒரு நாள் ட்ராவலரையும் எடுத்து ஓட்டி பார்ப்போம், ட்ராவலர் எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த வண்டியுமே நான் இதோட செகண்ட் டைம் ஓட்டுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக செகண்ட் டைம் ஓட்டுறதுக்கே எனக்கு நல்லாயிருக்கு. மைலேஜ் முக்கியமாக, இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்குறப்போ இவ்வளோ ஹெவியான வண்டி டீசல். ஸோ நீங்கள் மைலேஜ்னு பொறுத்த வரைக்கும் 12 வந்து ஆவரேஜாக வச்சுக்கோங்க. சிட்டி யூசேஜ் பண்ணுறீங்க, சிட்டிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா ஒரு 10 to 11, 12 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 13 வரைக்கும் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஓகே, எனக்கு தெரிஞ்சு 12 and 13ங்கிறது ஒரு நல்ல மைலேஜ். ஏன்னா 2500 சிசிங்க. ஸோ அதுக்கேற்ற அந்த மைலேஜ் தான் வரும். 13ங்கிறது மேக்ஸிமம் மைலேஜாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ தான். ஆன்ரோட் ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். இதோடைய டாப் வேரியண்ட்டோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 17.5 lakhs வரும். டாப் வேரியண்ட்னா எல்லாமே ஏசி, ரியர் ஏசி, ஃப்ரண்ட் ஏசி, சீட் ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து நார்மலாக ஒரு 15.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசனபிளுங்க. சீரியஸ்லி ஒரு ரீசனபிள் ப்ரைஸ். ஒரு 16 lakhsல இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வண்டினா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நல்லா நாளைக்கு குலுங்கி இந்த வண்டியை கொண்டு போய் நிறுத்திடுறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பை.